Hello viewers, welcome to Tilak Talks. நல்ல சினிமா நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்கும், வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரும். நிறைய திரைப்படங்களை பார்ப்போம். இப்போ இந்த திரை விமர்சனத்தை பார்ப்போம். இந்த திரை விமர்சனத்துல டிமாண்டி காலனி பார்ட் 2 The Vengeance of the Unholy இந்த மூவியை தான் பார்க்க போறோம். இது நம்ம அருள்நிதி நடிச்சு வெளியில வந்திருக்க படம். இந்த படத்தோட கதை இப்போ ஷார்ட்டா பார்ப்போம். நம்ம பிரியா பவானி சங்கர் வந்து ஒருத்தரை லவ் பண்றாங்க. அவருக்கு வந்து கேன்சர் இருக்கு. அவங்க வீட்டை எதிர்த்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அவரோட கேன்சர்ல இருந்து அவரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவரை காப்பாத்திடுறாங்க. காப்பாத்திட்டதுக்கு அப்புறம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் திடீர்னு மர்மமா வந்து தற்கொலை பண்ணிட்டு செத்துறாரு. ஸோ இது வந்து பிரியா பவானி சங்கரால வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அவரை வந்து ஒரு கேன்சர்ல இருந்து காப்பாத்தி வெளியில கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து வாழ்றதை விட்டு ஏன் செத்தாரு அப்படின்றது வந்து அவங்களால வந்து டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அது அவங்களுக்கு ரொம்ப ஹாண்டிங்கா இருக்கு. அதனால அவங்க ஹஸ்பண்ட் சாவுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும்ட்டு அவங்க ரொம்ப கியூரியஸா இருக்காங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு புத்திஸ்ட் மாங்க் கிட்ட போயிட்டு இந்த ஸ்பிரிட் கிட்ட எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு புத்திஸ்ட் மாங்க் கிட்ட போயிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் பேசணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ அந்த புத்திஸ்ட் மாங்க்கும் வந்து சரி ஓகே ஒரு பூஜை பண்ணி நான் உன் ஹஸ்பண்ட் கிட்ட உன்னை பேச வைக்கிறேன், ஆனா நான் கூப்பிட்ட உடனே நீ திருப்பி வந்துடணும், நீ அங்கேயே இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பூஜை பண்றாங்க. அந்த பூஜை பண்ணும் போது அவங்க ஹஸ்பண்டை தேடி அவங்க அந்த இதுக்குள்ள போறாங்க. போகும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் கேட்கிற மாதிரி வருது. அது யாருன்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் இல்ல, வேற ஒரு ஸ்பிரிட் வந்து இவங்க கிட்ட ஹெல்ப் கேக்குது. அந்த வேற ஒரு ஸ்பிரிட் தான் வந்து நம்ம லாஸ்ட் பார்ட்ல வந்து அருள்நிதி சாவற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த லாஸ்ட் பார்ட்ல இருந்து அருள்நிதி வந்து காப்பாத்தி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பார்ட்ல அவர் ஒரு ஸ்பிரிட்டா வந்து அவரை வந்து இவங்க காப்பாத்துறதுனால இப்ப திருப்பி வந்து இந்த டிமாண்டி வந்து அவரை வந்து கொல்றதுக்கு வராங்க, வெஞ்சன்ஸ் எடுக்க. இப்போ பிரியா பவானி சங்கர் இந்த புத்திஸ்ட் மாங்கோட சேர்ந்துட்டு அருள்நிதியை காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட மொத்த கதை. படத்துல பெஸ்ட் சீன்ஸ்னு சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. மேபி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு ஹாரர் படம்னாலே எல்லாம் தேடி போவாங்க, இல்ல ஏதாவது ஒரு இடத்துல போய் மாட்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு 4 பேர் சேர்ந்து வந்து அந்த டிமாண்டி காலனி புக் படிச்சு பண்ற மாதிரி சீன்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறதுக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா இந்த பார்ட்ல வந்து அதே மாதிரி ஒரு 3 பொண்ணுங்க வந்து அந்த புக் எடுத்து படிக்கிற மாதிரி அதை வந்து சரியா காட்டல. சோ அந்த புக்கை படிக்கிறதையும் அவங்க பெருசா டீடைலிங் பண்ணி காட்டல, அந்த செயின் வந்ததையும் டீடைல் பண்ணி காட்டல. ஜஸ்ட் ஒரு புக்கை படிச்சாங்க போயிட்டாங்க. அந்த ஒரு இது வந்து கொஞ்சம் லேகா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் இருந்த அளவு எனக்கு இல்ல. நிறைய பேர் வந்து இந்த பார்ட் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஆப்வியஸ்லி என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் தான் சூப்பரா இருந்துச்சு. சோ இந்த படம் பார்க்கிறதுக்கு வேணா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். நீங்க ஜெனரலாவே ஒரு ஹாரர் மூவினா ஒரு 3 விஷயம் வந்து இம்பார்ட்டன்ட். ஒன்னு வந்து அந்த ஸ்டோரி பிளாட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். யூசுவலாவே இந்த வெஞ்சன்ஸ் மாதிரி தான் இருக்கும். சோ அது வந்து இந்த படத்துல வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் புரியல. நானே வந்து மற்ற ரிவ்யூஸ் பார்த்து தான் வந்து எனக்கு புரிஞ்சது, ஓகே கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து அந்த ஹாரர் சீக்வென்ஸ் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்கணும். அது வந்து இந்த படத்துல வந்து பெருசா ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் இருந்த மாதிரி எனக்கு தோணல. படத்தோட பேசிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டாவே தான் போச்சு. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு படம். ஆக்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் எல்லாம் பாத்தீங்கன்னா அருள்நிதி நல்லா தான் பண்ணியிருந்தாரு அண்ட் பிரியா பவானி சங்கரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா பெருசா வந்து இந்த படத்துல ஆக்டிங் ஸ்கோப் அப்படிலாம் இல்ல. இது வந்து ஒரு ஹாரர் மூவி அண்ட் ஃபுல் வந்து இது அந்த ஹாரர் சீக்வென்ஸை காட்டுற மாதிரி தான் படம் போச்சு. ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து படம் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்ட் 1ஓட ரீகேப் வந்து கொஞ்சம் போட்டுட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்ட் 1 பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு 9 இயர்ஸ் பேக் வந்த படம். ஃபர்ஸ்ட் பார்ட் ரீகேப் பண்ணது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது வந்து படத்தை கனெக்ட் பண்ண முடிஞ்சது. லாஸ்ட் பார்ட்ல வந்து அருள்நிதி செத்துறாரு. ஆனா இந்த பார்ட்டோட எப்படி ஒரு உயிரோட வராரு அப்படின்றது வந்து நல்ல கனெக்டிவிட்டி பண்ணியிருந்தாங்க. அது ஓகே. படத்துக்கு பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சாம்சியஸோட பிஜிஎம் வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஹாரர் மூவிக்கு வந்து சவுண்ட் எலமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நல்லாவே இருந்துச்சு. பாட்டு எல்லாம் வந்து ஒன்றும் பெருசா சொல்ற மாதிரி இல்ல. பாட்டு வந்துச்சா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. எடிட்டிங் வந்து ஃபாஸ்டா போன மாதிரி தெரியல. படமும் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெச் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. படத்துல வந்து ஒரு சில இடத்துல வந்து ஒரு சாங் பாடுற மாதிரி ஒரு இங்கிலீஷ் சாங் வந்து ரொம்ப எமோஷனலா பாடுற மாதிரி இருந்துச்சு. பயங்கர ஃபீலிங்கா இருந்துச்சு. ஆனா படத்தோட ஸ்டோரியில வந்து அந்த டெப்தே இல்ல. அந்த சாங்கை வந்து நம்ம ட்ரெய்லர்ல கேட்கும் போது என்னமோ ஒரு பெருசா ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து இந்த படத்துல இல்லவே இல்லை. அது வந்து நிஜமாவே இந்த படத்துக்கு வந்து பெரிய டிராபேக். படம் வந்து அதுவும் எஸ்பெஷலி இந்த பேய் படம்லாம் வந்து பின்னாடி வந்து ஒரு டெப்தான எமோஷன்ஸ்க்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை வந்து இந்த பார்ட்ல வந்து பெருசா காமிக்கவே இல்லைன்றது வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய நெகட்டிவ். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவு கொஞ்சம் எங்கேஜிங்காவே இருக்கு. பட் செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப கிளம்சியா, அது சவுண்ட் ஆகட்டும் அண்ட் விஎஃப்எக்ஸ் இருக்கட்டும் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. ஓவராலா கேட்டீங்கன்னா ஒரு தடவை இந்த படத்தை பார்க்க. படம்
வந்து அவ்வளோ கன்வின்சிங்காக எனக்கு இல்லை. உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சுன்னா மறந்துடாம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ வந்து உங்களை படம் பார்க்க தூண்டிச்சா இல்லை படம் பார்க்காம போயிடலான்ற மாதிரி இருந்துச்சான்ற உங்களோட கருத்தை வந்து மறந்துடாம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூவில் பார்க்குறேன்.